கதை அந்த காட்டின் இரகசிய வாரங்கள். பழமையான காட்டின் நடுவில் துளிர்க்கும் மரங்கள், பச்சை புல்வெளிகள் மற்றும் சங்கீதம் போல கீதமிடும் பறவைகளால் நிரம்பிய ஒரு மர்ம உலகம் இருந்தது. அந்தக் காட்டின் பெயர் காலித்தெரி காடு என்று அழைக்கப்பட்டது. ஆனால் அங்கு யாரும் நுழையச் சாகசம் செய்யவில்லை. காரணம், அந்தக் காட்டின் உள்ளே இருந்தது ஓர் நம்ப முடியாத இரகசியம். காலித்தெரி காட்டின் மையத்தில் ஒரு பழமையான கோபுரம் இருந்தது. அதில் தோன்றும் ஒரு எழுத்துப் பதிப்பு, இங்கு நுழைந்தவர்களுக்கு 3 வாரங்களுக்குள் உங்களின் உண்மையான முகத்தை எதிர்கொள்ள வேண்டும் என்று அர்த்தப்படுத்தப்பட்டது. இந்த வார்த்தைகள் பலரை அச்சத்தில் ஆழ்த்தின. ஆயினும் இளம் ஆராய்ச்சியாளர் மாயா இதை ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டாள். மாயாவின் தீர்மானம். மாயா தனது நண்பன் அருணுடன் காட்டுக்குள் நுழைந்தாள். அவர்கள் ஒவ்வொரு நாளும் காட்டின் மர்மங்களை ஆராய்ந்து கொண்டிருந்தனர். முதல் வாரத்தில் மரங்கள் பேசியது போல உணர்ந்தனர். அவர்கள் மனதின் அந்தரங்க குரல்களை தெரிந்து கொள்ளும் திறன் காட்டின. 2ஆம் வாரத்தில் காட்டின் ஆற்றல் அவர்களது நினைவுகளை மின்னல்களாக ஒளிபரப்பியது. மறைந்து போன சந்தோஷங்கள், கசப்பான நிகழ்ச்சிகள் எல்லாமே மீண்டு வந்தன. மாயா தனது பிழைகளையும் தனது பயங்களையும் பாராயணம் செய்தாள். 3ஆம் வாரம் உண்மையின் வெளிப்பாடு. 3ஆவது வாரம் வந்தபோது கோபுரம் முன் ஒரு கண்ணாடி தோன்றியது. அதில் மாயாவுக்கும் அருணுக்கும் அவர்கள் உண்மையான வடிவம் காட்சி அளித்தது. மாயா தனது வாழ்வியல் கனவுகளையும் நம்பிக்கைகளையும் பின்தொடராமல் விட்டுவிட்டதை உணர்ந்தாள். அருண் தனது கருணையற்ற செயல்கள் மற்றவர்களுக்கு எவ்வளவு பாதிப்பை உண்டாக்கியிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டான். காட்டின் இரகசியம். அந்த காடு உண்மையில் ஒரு மனதின் பிரதிபலிப்பாக இருந்தது. மனிதர்கள் தங்கள் உள்ளுணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடாதென்றால் அவர்கள் மீண்டும் அந்தக் காட்டை விட்டுவிட்டு திரும்ப முடியாது. மாயாவும் அருணும் உண்மையை ஏற்றுக்கொண்டு புதிய வாழ்வைத் தொடங்க கற்றுக்கொண்டனர். கதை முடிவில் காலித்தெரி காடு ஒரு பாடமாகவே அமைந்தது. உங்கள் உண்மையான நீங்கள் யார் என்பதை எதிர்கொள்ளும் துணிச்சலுக்கு மட்டுமே வாழ்வியல் வரம் கிட்டும்.